உங்க மார்க்கெட்டிங்க நீங்க டே பை டே 1% இம்ப்ரூவ் பண்றது மூலமா, ஒரு இயர்க்கு வந்து ஒரு 37 டைம்ஸ் பெட்டர் ரிசல்ட்ட பார்க்க முடியும். இப்படி நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மேஜிக் மாரி தெரியலாம். கண்டிப்பா இது மேஜிக்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மேத்ஸ் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வீடியோல நான் ஒரு சிம்பிள் ரூல் சொல்லப் போறேன். இந்த சிம்பிள் ரூல் மூலமா உங்களுடைய கேம்பெயின்ஸ வந்து ஈஸியா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து இனி பெட்டரா பூஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய காம்படிட்டர் கிட்ட இருந்து நீங்க வந்து இனியும் ஸ்மார்ட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சிம்பிள் ரூல் வந்து 1% ரூல். இந்த 1% ரூல் அப்படிங்கிறது எத பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, நம்ம டே டூ டே லைஃப்ல வந்து செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயுமே இந்த 1% ரூல் அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்ணணும். இல்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஒரு சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்குறோமோ, அந்த விஷயத்துல வந்து நம்ம டே பை டே வந்து 1% வந்து நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். நேத்தைக்கு விட இன்னைக்கு ஒரு 1% இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னைக்கு விட நாளைக்கு 1%, நாளான்னைக்கு 1% இப்படி வந்து நம்ம டே பை டே வந்து அந்த 1% வந்து நம்ம வாழ்க்கையில இம்ப்ரூவ் பண்ணிட்டே போயிட்டுருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து நம்ம வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்ட பார்க்க முடியும். அதுவும் வந்து ஒரு 37 டைம்ஸ் வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் பார்க்க முடியும் அப்படின்னா, இது எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ரூல் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ரூல வந்து நம்ம மார்க்கெட்டிங்ல அப்ளை பண்ணும்போது, கண்டிப்பா நம்மளுக்கான சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். கண்டிப்பா நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றோமோ, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ஒரு 1% 1% டெய்லி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகும்போது, கண்டிப்பா நம்ம நினைக்கக்கூடிய இந்த சக்சஸ் ரேட்ட வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிறலாம். அதுக்காக தான் வந்து இந்த 1% ரூல பத்தி இன்னைக்கு நான் வீடியோல வந்து இவ்ளோ முக்கியமா பேசிட்டு இருக்கேன். ஏன் இந்த 1% ரூல் மார்க்கெட்டிங்ல இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, மார்க்கெட்டிங் வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்து டெய்லியும் எவால்வ் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நம்மளுடைய அப்டேட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளும் நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரே நாள்ல எல்லா விஷயத்தையுமே வந்து நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிற முடியாது. அப்ப அந்த இம்ப்ரூவ்மென்ட் அப்படிங்கிறது டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்றது மூலமா, கண்டிப்பா நம்மளால ஒரு பெட்டர் ரிசல்ட்ட எதிர்பார்க்க முடியும். அதுக்கு தான் வந்து இந்த 1% ரூல வந்து டெய்லியும் 1% மூலமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே போயிட்டுருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா அட் த எண்ட் வந்து நம்மளால ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ட பார்க்க முடியும். அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் இல்லாம, கொஞ்சம் ஈஸியா கிடைக்கிற மாரி இருக்கும். எல்லா விஷயமே வந்து நம்மனால மேனேஜபிள் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த 1% ரூல் அப்படிங்கிறது ஃபைனலி வந்து நம்மளுக்கு எல்லா விஷயமே ஒரு ஈஸியா பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நம்மனால வந்து ஒரு பிக்கர் ரிசல்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியும். இந்த 1% ரூல எக்ஸாம்பிள் மூலமா சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப நம்ம கேம்பெயின் ரன் பண்ணிட்டுருக்கோம். அந்த கேம்பெயின் மூலமா வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் வரும். அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து டே பை டே வந்து 1% எப்படி இன்கிரீஸ் பண்றது? அப்படிங்கிறத வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு இயர்ல வந்து நம்மளுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் குரோத் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மாரி தான் வந்து எல்லா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லயுமே நீங்க 1% 1% அப்படிங்கிறத இன்கிரீஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சிக்னிஃபிகன்ட்டான ஒரு குரோத்த உங்களால எதிர்பார்க்க முடியும். இந்த 1% ரூல எங்கெங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எஸ்இஓ ஆட்டோமைசேஷன் ஏரியாஸ்ல அப்ளை பண்ணலாம். நம்ம வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீட் இருக்கும். சில சமயம் வந்து வெப்சைட் வந்து லோட் ஆகுற அந்த டைமிங் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அப்படி ஏன் எடுத்துக்குது அப்படின்னா, நம்ம பேஜஸ் வந்து சீக்கிரம் லோட் ஆக மாட்டேங்குது. அப்ப நம்ம வந்து நெறைய பேஜஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 டூ 7 பேஜஸ் இருக்கு அப்படின்னா, அந்த எல்லா பேஜஸுமே வந்து ஒரே டைம்ல நீங்க ஆப்டிமைஸ் பண்ணாம, ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு நாளா உட்காந்து அதில என்னென்ன ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நீங்க கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி, ஒவ்வொரு பேஜா ஆப்டிமைஸ் பண்ணிட்டே வாங்களேன். அப்படி ஆப்டிமைஸ் பண்ணிட்டு வரும்போது, கண்டிப்பா வந்து உங்கனால வந்து ஒரு சர்ச் இன்ஜின்ல வந்து உங்களோட ரேங்கிங்க வந்து ஒரு கூடிய சீக்கிரத்தில இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இமெயில் மார்க்கெட்டிங்ல நம்ம இந்த 1% ரூல அப்ளை பண்ணலாம். இப்போ இமெயில் ஓட ஓப்பன் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியா இருக்கு. இப்படி கம்மியா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஓப்பன் ரேட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1% ரூல வந்து நம்ம சப்ஜெக்ட் லைன்ஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு டே பை டே எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கன்சிஸ்டன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த சப்ஜெக்ட் லைன்ல வந்து ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கொண்டு வர முடியுமா? இல்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா? அப்புறம் இந்த சப்ஜெக்ட் லைன்லயே வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஏத்த மாதிரியான அந்த பெர்சனலைஸ்டான டச்சஸ் இருக்கும் இல்லையா? அந்த பெர்சனலைசேஷன அவங்களுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். அப்போ அந்த பெர்சனலைசேஷன் அவங்களுக்குள்ள கொண்டு வரும்போது, கண்டிப்பா அது வந்து அவங்களோட எமோஷனலா கனெக்ட் ஆகும். அப்படி வந்து கனெக்ட் ஆகறதுக்கு நம்ம 1% வந்து டெய்லியும் அதுக்கான அந்த நேரத்த செலவு பண்ணி, நம்ம ஒரு மாற்றத்த கொண்டு வர முடியும். இப்படி டெய்லியும் வந்து அந்த 1% நம்ம இம்ப்ரூவ்மென்ட் கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது, அந்த 1% இம்ப்ரூவ்மென்ட் கொஞ்ச நாள்லயே வந்து நம்மளுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ட கொண்டு வந்துரும். நெக்ஸ்ட் எங்க அப்ளை பண்ணலாம் அப்டின்னா,
இப்ப சோஷியல் மீடியாஸ்ல வந்து ஏதாவது என்கேஜ்மென்ட் ரேட் நம்ம அதிகரிக்கணும் அப்டின்னா, அந்த மாரி இடங்கள்ல வந்து நம்ம இத கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். Facebook, Instagram, Twitter இந்த மாரி பிளேஸஸ்ல வந்து இன்னும் என்கேஜ்மென்ட் ரேட் வேணும் அப்டின்னா, கண்டிப்பா இத நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். ஒரு போஸ்ட்டோட என்கேஜ்மென்ட் ரேட் வந்து ஒரு 2% இருக்கு. அது வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டின்னா, டெய்லி அந்த 1% இம்ப்ரூவ்மென்ட் ரேட்ட எப்படி கொண்டு வரலாம் அப்டின்னா, இப்போ வந்து ஒரு பெட்டர் டைம்ல வந்து போஸ்ட் பண்றது. உங்களுடைய அனலிட்டிக்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த அனலிட்டிக்ஸ வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு, அந்த அனலிட்டிக்ஸ்ல வந்து உங்க யூசர் வந்து எந்த நேரத்தில அதிகமா இருக்காங்க. எந்த நேரத்தில வந்து இந்த சோஷியல் மீடியாஸ அதிகமா வாட்ச் பண்றாங்க. அப்படிங்கிறத வந்து நீங்க பார்த்து வச்சுட்டு, அந்த நேரங்கள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு எங்கேஜிங்கான விஷுவல்ஸ். இப்ப நீங்க வீடியோஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அந்த வீடியோஸ்ல வந்து நல்ல ஒரு விஷுவல்ஸ குடுக்கறது. அதே மாரி இன்ஃபோகிராபிக்ஸும் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவா குடுக்கறது. அண்ட் அடுத்த இம்ப்ரூவ்மென்ட் எப்படி கொண்டு வரலாம் அப்டின்னா, உங்க கஸ்டமரோட கமெண்ட்ஸ்க்குலாம் வந்து நீங்க சீக்கிரமா வந்து ரெஸ்பாண்ட் பண்றது. அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கு வந்து டக்குன்னு நீங்க பதில் குடுத்தீங்க அப்டின்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ட கொண்டு வந்து குடுக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து டிஃபரெண்டான ஹேஷ்டேக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போஸ்ட்டும் வந்து டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இது எல்லா இம்ப்ரூவ்மென்ட்டுமே வந்து நீங்க ஒரே நாள்ல கொண்டு வரணும்னு இல்ல. நான் சொன்ன இந்த இம்ப்ரூவ்மென்ட்லாம் வந்து நீங்க டே பை டே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்ட் இனியும் வந்து நெறைய இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. அந்த இம்ப்ரூவ்மென்ட்லாம் வந்து நீங்க என்னென்னன்னு யோசிச்சு, உங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த 1% ரூல அப்ளை பண்ணுங்க. ஸோ, இப்படி நீங்க அப்ளை பண்ணும்போது, ஒரு 1 மந்த்லயே வந்து உங்களுக்கான அந்த என்கேஜ்மென்ட் ரேட் வந்து ஒரு 2%லிருந்து ஒரு 40% இன்கிரீஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு 1 இயர்ல நீங்க பார்க்கும்போது, கண்டிப்பா அந்த என்கேஜ்மென்ட் ரேட் வந்து ஒரு 350% அதுக்கு பக்கத்துல போயிருக்கும். அப்போ நம்ம 1%க்கான அந்த இம்ப்ரூவ்மென்ட் தான் போடுறோம். ஆனா, அந்த என்கேஜ்மென்ட் ரேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? டே பை டே இன்கிரீஸ் ஆயி, அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து ஒரு 350% அந்த லெவலுக்கு போய் உங்களுக்கான பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இது ஏன் வொர்க் ஆகுது அப்டின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் தான் பண்ணிட்டுருக்கோம். அந்த ஸ்மால் சேஞ்சஸ் பண்றது மூலமா, இப்ப ஒவ்வொரு சோஷியல் மீடியாஸ்க்கு ஏத்த மாதிரியான அந்த அல்காரிதம் இருக்கு. அந்த அல்காரிதம் வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸா நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அந்த பெட்டர் ரிசல்ட்ட வந்து கொண்டு வந்து குடுக்கறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணும். அப்டி ட்ரை பண்ணும்போது, கண்டிப்பா நம்ம என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறோமோ கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் ரேட்ட ஆப்டிமைஸ் பண்றது. இப்போ நம்ம லேண்டிங் பேஜ் இருக்கு. ஒரு ப்ராடக்ட்க்கு வந்து நம்ம லேண்டிங் பேஜ் மூலமா செல் பண்ணிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேண்டிங் பேஜோட கரண்ட் கன்வர்ஷன் ரேட் வந்து 2%. அப்ப அந்த கரண்ட் சிட்யூவேஷன்ஸ்லருந்து இனியும் வந்து நம்ம கன்வர்ஷன் ரேட் இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா, என்ன பண்ணணும்? ஒரு இம்ப்ரூவ்மென்ட் வந்து டே பை டே கொண்டு வரணும். அது எந்த மாரி இம்ப்ரூவ்மென்ட்டா இருக்கலாம் அப்டின்னா, இப்போ வந்து கால் டூ ஆக்ஷன் மூலமா தானே அந்த ப்ராடக்ட்ட வாங்குவாங்க. அப்ப அந்த கால் டூ ஆக்ஷன் பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரது. அந்த கால் டூ ஆக்ஷன் பட்டன்ல இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்ட மாத்துறது, அந்த கலர மாத்துறது, அந்த பட்டன்ஸ வந்து இன்னும் வேற ஏதாவது ஃபார்மேட்ல கொண்டு வர முடியுமா? அப்படிங்கிறத பார்க்கறது. அண்ட் அந்த கால் டூ ஆக்ஷன வந்து வேற ஏதாவது இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணா, இன்னியும் வந்து அந்த கன்வர்ஷன் ரேட் இன்கிரீஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத வந்து ஒரு டே பை டே ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கொண்டு வரலாம். அண்ட் நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மென்ட் என்ன அப்படின்னா ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் ஆ ஆட் பண்றது. கஸ்டமரோட டெஸ்டிமோனியல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த டெஸ்டிமோனியல்ஸ்ல வந்து உங்க லேண்டிங் பேஜஸ்ல வந்து நீங்க ஆட் பண்றது மூலமா கண்டிப்பா அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு சேஞ்சஸையுமே வந்து டே பை டே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு சேஞ்சஸையும் கொண்டு வரும்போது, கண்டிப்பா அதுக்கான ஒரு கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களால பெட்டரா பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கான்டென்ட் மார்க்கெட்டிங்க எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வெப்சைட்டோட பிளாக் போஸ்ட் இருக்கு. அந்த வெப்சைட்டோட பிளாக் போஸ்ட்க்கு வந்து ஒரு எனஃப் டிராஃபிக் கிடைக்கல. அப்போ ஒரு மந்த்லி விசிட்டர்ஸ் வந்து ஒரு 1000 பேர் தான் விசிட் பண்றாங்க அப்படின்னா, அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து எஸ்இஓ மூலமா நம்ம ஈஸியா வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இப்போ எஸ்இஓ மூலமா இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து கீவேர்ட்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நல்ல ஒரு கீவேர்ட்ஸ வந்து நீங்க ரிசர்ச் பண்ணணும். அண்ட் முக்கியமா வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ் இருக்கிற மாரி பார்த்துக்கணும். உங்க வெப்சைட்ல வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ அதிகமா நீங்க ஆட் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்து என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்டின்னா, உங்களுடைய பிளாக் போஸ்ட்டோட ஹெட்லைன்ஸும், மெட்டா டிஸ்கிரிப்ஷனையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? அந்த டே பை டே வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ட வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துகிட்டே இருங்க. அண்ட் அடுத்தது வந்து உங்க கான்டென்ட்டோட குவாலிட்டிய வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். இப்போ வந்து அதில வந்து மேக்ஸிமம் வந்து கேஸ் ஸ்டடீஸோ, இல்ல வந்து ஒரு உங்க ப்ளாகுக்கு சம்மந்தமான ஒரு பே நல்ல ஒரு அட்வான்ஸ்டு ரிசர்ச் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது வந்து உங்களுடைய ப்ளாக்ஸ்ல ஆட் பண்ணலாம். அண்ட் அடுத்தது வந்து விஷுவல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த விஷுவல்ஸ நீங்க ஆட் பண்றது மூலமா வந்து டெய்லியும் வந்து அந்த கன்சிஸ்டன்ஸிய நீங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கணும்.
Amazonம் வந்து இந்த 1% ரூல அப்ளை பண்றாங்க. எப்படி அப்ளை பண்றாங்க அப்டின்னா, அவங்களுடைய யூசருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்ட காமிப்பாங்க இல்லையா? அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஜஸ். அந்த ரெக்கமெண்டேஷன் பேஜஸையும் வந்து கன்சிஸ்டன்ட்டா இம்ப்ரூவ் பண்றாங்க. அண்ட் அவங்களோட யுஎக்ஸ் டிசைன்ஸையும் வந்து கன்சிஸ்டன்ட்டா ஒரு இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. இப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரதுனால, அவங்களுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்ட்டா குரோத் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1% ரூல்ல வந்து சில சேலஞ்சஸும் இருக்கு. என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நெறைய பேர் சீக்கிரமா கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா, இந்த 1% ரூல பொறுத்தவரைக்கும் சீக்கிரமாலாம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து குட்டி குட்டியா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ட டே பை டே பண்ணிட்டுருக்கோம். அப்படி பண்ணும்பொழுது சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்காது. ஆனா, கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆயி கிடைச்சாலும் நல்ல ஒரு பிக்கர் ரிசல்ட்டா தான் கிடைக்கும். இப்போ நம்ம கன்சிஸ்டன்ட்டா இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து சில டூல்ஸ் எல்லாம் தேவைப்படும். அது என்ன டூல்ஸ்ன்னு பார்க்கலாம். Google Analytics, Hootsuite, Mailchimp இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் வச்சு நீங்க கன்சிஸ்டன்ட்டா உங்களுடைய ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க ட்ராக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. அண்ட் அடுத்தது வந்து டெய்லியும் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. 15 டூ 30 மினிட்ஸ் வந்து ஒரு விஷயத்த ஒரு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்து, அது வந்து ரிஃபைன் பண்றதுக்காக நீங்க ஒரு 15 டூ 30 மினிட்ஸ் ஒதுக்கிக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து ஒரு பிளானர் ஒண்ணு வச்சுக்கோங்க. உங்களுடைய எஃபோர்ட்ஸ், உங்களோட ரிசல்ட் இது எல்லாத்தையுமே நீங்க ட்ராக் பண்றதுக்கு ஒரு பிளானர் ஒண்ணு வச்சுக்கோங்க. உங்க கஸ்டமர் கிட்ட இருந்து வந்து ரெகுலரா ஃபீட்பேக்ஸ் வந்து வாங்கிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்க பண்ணக்கூடிய இந்த சேஞ்சஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க இந்த ஃபீட்பேக்ஸ் மூலமா ஈஸியா கேதர் பண்ணிக்கலாம். அப்ப இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்டின்னா, இந்த 1% ரூல் மூலமா நம்மனால ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். டெய்லியும் வந்து இந்த 1% வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றது மூலமா, நம்மனால ஒரு மேசிவான ஒரு குரோத்த பார்க்க முடியும். அப்போ அந்த மேசிவான குரோத் பார்க்கறதுக்கு வந்து, நம்ம வந்து பெருசா ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்ல. ஒரு பிரஷர் இல்லாம இருக்கும். நம்ம இந்த விஷயத்த பண்ணணும், பண்ணணும் அப்படிங்கிற அந்த அர்ஜென்சி இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஈஸியா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த 1% ரூல் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுக்கு தேவைப்படக்கூடிய சில டூல்ஸும், ஸ்ட்ராட்டஜிஸையும் பத்தி நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி பாருங்க. இத அப்ளை பண்றது மூலமா வந்து கண்டிப்பா உங்களுடைய அந்த டென்ஷன் குறைஞ்சு, ஈஸியா வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் குரோத் மூலமா ஒரு மேசிவான ஒரு ரிசல்ட் உங்களால பார்க்க முடியும். ஃபைனலி நம்மளுக்கு இதுலருந்து என்ன தெரிய வருது அப்டின்னா, நம்ம ஒரு பெரிய வளர்ச்சி அடையணும் அப்டின்னா, கண்டிப்பா அதுக்கு ஒரு பெரிய எஃபோர்ட் அப்டிங்கிறது தேவைப்படாது. டே பை டே வந்து அதுக்கு ஒரு ஸ்மாலா ஒரு கன்சிஸ்டன்ட்டா எஃபோர்ட்ஸ் போடுறது மூலமா, அந்த விஷயத்த நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இன்னொரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து இது வந்து பெர்ஃபெக்ஷன் அப்டிங்கிறது முக்கியம் இல்ல. டெய்லி வந்து நம்ம 1% வந்து பெட்டரா இருக்கமா அப்டிங்கிறது தான் முக்கியம். இந்த ஸ்மால் சேஞ்சஸ கண்டிப்பா நீங்க இன்னைக்கு இருந்தே ஆரம்பிங்க. உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ்ல எந்தெந்த ஏரியாஸ்ல வந்து ஸ்மால் சேஞ்சஸ் வேணுமோ, அதில இன்னைக்கு இருந்தே ஆரம்பிச்சுட்டே இருங்க. டே பை டே வந்து அந்த இம்ப்ரூவ்மென்ட்ட நீங்க பண்ணுங்க. ஸோ இதே மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ்க்கு உங்களுடைய மார்க்கெட்டிங் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராடஜிஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.